வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் 31ஆம் வரை எப்படி இருக்க போகுது. மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? மீனராசியில் உங்களது ராசி அதிபதி குரு உங்கள் ராசியிலே இருக்கிறது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ், தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. உங்களை தேடி பல தொழில் வாய்ப்புகள் வர்றதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 27ஆம் தேதியிலேருந்து குரு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பிடிவாதங்கள் இருக்கும். மாமியார் வீட்டில் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 27ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 செவ்வாய் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறது, கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதனால் எமோஷனலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் 4 இருக்கும்போது தாயாரிடம் ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு எமோஷனாக, டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுவீங்க. நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. சில நேரங்களில் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதாவது பேசிடுவோம், கோபத்தில் பேசுகிறது, ஒரு எமோஷனலாக ஒரு முடிவு எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அது முடிவு எடுக்கும்போது யோசித்து எடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்மளே ஃபீல் பண்ணுவோம், நம்ம இப்படி பேசிடக்கூடாதுன்னு. அதனால் அம்மாக்கிட்ட பேசும்போதும் சரி, மற்ற பெண்களிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஆரம்ப கல்வியில் இருக்க பசங்களுக்கெல்லாம் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக அந்த பசங்களை தட்டி கொடுத்து வேலை வாடிக்கிட்ட சரியாயிடும். இதெல்லாம் மிஞ்சி போன ஒரு 6ஆம் தேதி வரும். 6ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான புதன் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5இல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக ஒரு மனைவி ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி குரு ராசியிலே இருக்கும்போது குரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 27ஆம் தேதிக்கு அப்புறம் 7இல் உள்ள கிரகங்களை குரு பார்க்கறதுனால திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம்லாம் அற்புதமாக இருக்குங்க. காதல் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 7ஆம் அதிபதி சூரியனோடு இருக்கும்பொழுது சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு கருத்து பேதங்களும் வரும். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால கணவன் மனைவியினுள்ள அப்பப்போ ஒரு கருத்து பேதங்கள் வரும். 7ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை சிறப்பான ஒரு விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள், புதிய ஒரு ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையில்லாத ஒரு ஈகோ இருக்கும். அதனால் 27ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதீதமான ஆசைகள் பெற்று அதனால் ஒரு டென்ஷன் உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது ஏதாவது வண்டி எங்கன்னா மோதுவீங்க, இல்லை யாராச்சும் அதுக்குள்ளே மோதுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னா பயமுறுத்தலைங்க, எதுவுமே ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க. 9. 9ஆம் அதிபதியில் செவ்வாய் உங்களுக்கு 2இல் இருக்கிறதுனால அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வருமானங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் செவ்வாய் ராகு ஒன்றா இருக்கும்பொழுது அப்பா கொஞ்சம் கடிஞ்சு பேசுவார், கொஞ்சம் எமோஷனாக சண்டை போகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய யுத்திகளை எல்லாம் பயன்படுத்தி பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு 11இல் சனி வக்கரமாக இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள், லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் அது ஒரு வேகமாக வரல அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை சனி வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டுங்க. சப்போஸ் உங்கள் ஜாதகத்தை சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறதுக்கான இருக்குங்க. மற்றபடி நல்ல விஷயங்கள் தான். நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. டெய்லி இறைவன்கிட்ட ஒரு நட்பாகவும் அன்பாகவும் பேசிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா பயபக்தியாக சாமி கும்பிட்றது தான் பக்தி. சாமிங்கிறது ஃப்ரெண்டாக வச்சுக்கணும், இல்லை அப்பா அம்மாவை வச்சுக்கணும். எப்படிங்களா? இப்போ அப்பா கிட்ட நம்ம பயந்து பேசுவோமானா இல்லை, இன்றைக்கெல்லாம் டூட் அப்படின்னு தான் பேசுகிறோம்.
ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் தான் பேசுகிறோம். அம்மாக்கிட்ட எப்படி பேசுகிறோம், அம்மாக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி தெய்வத்தையும் அந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு வரும்பொழுது நீங்கள் மனம் விட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் வந்து இத்தனை குளிக்கணும், பட்டை அடிச்சுக்கணும், ஒரு தூய்மையான ஆடை உடுத்தணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. மனசு, ஸோ மனசில் வந்து நல்ல ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.